விருச்சிகம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள மறைக்கப்பட்ட ஒரு உண்மை இப்பொழுது வெளிவரும். அது வெளிவருவதால் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத காயங்களையும் தேவையில்லாத மனக்கசப்பையும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும் என்றுதான் கூற வேண்டும். 4ஆம் வீடு என்பது சுகஸ்தானம் மற்றும் குடும்பத்தின் உள்வட்டார அமைதியை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது அமைந்து இருக்கு. 2ஆம் வீடு தன மற்றும் வாக்குஸ்தானமாக இப்பொழுது பிரதிபலித்துக் கொண்டு இருக்கிறது. இந்த 2 வீடுகளின் அதிபதிகளும் 8ஆம் வீடான மறைவு ஸ்தானத்தோடு சம்பந்தப்படும் போது காலத்தின் கட்டாயத்தால் மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளிவரத் தொடங்கிவிடும். இந்த ஒரு உண்மைகள் வெளிவரும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். அது உங்களுடைய பழைய பொருளாதார முதலீடுகள், கடந்த கால உறவுகள், அல்லது நீங்கள் செய்த சில தவறுகளாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஆனால் நீங்கள் எதையுமே அதை செய்து எல்லாமே முடிந்துவிட்டது என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது சில உண்மைகள் உங்களுடைய புதிய வாழ்க்கை துணைகளுக்கோ அல்லது உங்களுடைய குடும்பத்திற்கோ இந்த ஒரு நேரத்தில் தெரிந்து அதை மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சர்ச்சையை நிச்சயமா ஏற்படுத்தும் என்றுதான் கூற வேண்டும். நீங்கள் இதற்கு முன்பு நீங்கள் காதலித்த ஒரு உறவையோ அல்லது நீங்கள் விட்டு சென்ற ஒரு உறவையோ இப்பொழுது நீங்கள் செய்த சில விஷயங்கள் இப்பொழுது வெளிப்பட ஆரம்பிக்கும். அதிலும் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் முதலீடு செய்து பணத்தை இழந்த சில விஷயங்கள் எல்லாமே இப்பொழுது அனைவரின் கண்ணுக்கும் நிச்சயமா தெரிய அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு பெயரை நிச்சயமா கெடுக்க ஆரம்பிக்கும். ஆனால் இதனை நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. நாட்களும் வருடங்களும் கடந்திருக்கும். இருந்தாலும் இப்பொழுது இது எப்படி வெளியில் வருகிறது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தோன்ற ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சில விஷயங்கள் இப்பொழுது வெளியில் வர ஆரம்பிக்கும். இதை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று நீங்கள் நினைத்த காரியங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கிரகங்களின் கோச்சார மாற்றத்தால் குறிப்பா புதனின் வக்ர நிவர்த்தியின் போது மிக எளிதாக வெளியில் தெரிந்துவிடவா செய்யும். உண்மைகள் வெளிவரும்போது நீங்கள் குற்றவாளியாக நிறுத்தப்படுவீங்க, அல்லது இதுவரைக்கும் நிறுத்தப்பட்டிருக்கலாம், இல்லது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நீங்க நிற்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இந்த உண்மைகளை எதிர்கொள்ளும் தைரியம் உங்களிடம் இருந்தாலும் அதை உங்களை சுற்றி உள்ளவர்கள் ஏற்கும் பக்குவத்தில் இருக்க மாட்டார்கள். இந்த காலகட்டத்தின் அந்தரங்கங்கள் உங்களை வெளிப்படைத்தன்மையுடன் வாழ கட்டாயப்படுத்தி கொண்டே இருக்கும். இது தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கமாண்ட் வழியாக கூற வேண்டும். அதே போல பழிவாங்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுடைய உறவை காயப்படுத்தி கொண்டே தான் இருக்கும். இந்த விருச்சகம் ராசியின் முக்கியமான குணங்களில் ஒன்று மறக்க முடியாத மனநிலை. அதை யார் செய்தாலும் சரி, உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், உங்களுடைய நண்பர்கள், நெருங்கிய நபர்கள் யார் செய்தாலும் சில விஷயங்களை உங்களுடைய மனதிற்குள் வைத்துக்கொண்டு அதனை எப்பொழுதுமே நீங்க மறக்கவே மாட்டீங்க. மேஷம் ராசிக்காரங்களை போலத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களும் இருப்பீங்க. யாராவது தங்களை காயப்படுத்தினால் அதை எளிதில் மறக்க முடியாமல் மனதிற்குள்ளே வைத்துக் கொண்டே தான் இருப்பீர்கள். சில சமயங்கள்ல பழைய காயங்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் சில விஷயங்களை நீங்களே உருவெடுத்து அதை மீண்டும் உருவாக்கவும் ஆரம்பித்திருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள. அதனாலேயே அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். அந்த ஒரு உணர்வு நேரடியாகவோ மறைமுகமாகவோ வெளிப்பட்ட போது குடும்ப உறவுகள் மேலும் மேலும் பாதிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கும். மன்னிப்பதற்கு பதிலாக பழிவாங்கக்கூடிய எண்ணங்கள் உறவின் நெருக்கத்தை இந்த வரைக்கும் குலைத்து கொண்டு தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல இந்த விருச்சிகம் ராசியின் அதிபதி போர்க்குணத்தை குறிக்கும் செவ்வாய் பகவான் என்பதால் உங்களுக்கு யாராவது துரோகம் செய்தாலோ அல்லது உங்களை காயப்படுத்தினாலோ அது எவ்வளவு எளிதில் நீங்கள் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டீர்கள். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடான சத்ரு, அதாவது எதிரிகளின் ஸ்தானத்தில் அதிபதியும் செவ்வாயை அமர்ந்திருக்கிறார். சனியின் பார்வை செவ்வாய் மீது விழும் பொழுதோ அல்லது 6ஆம் அதிபதியின் தீய அந்தரங்கங்கள் நடக்கும் போதோ உங்களுக்குள்ள பழிவாங்கக்கூடிய எண்ணங்கள் தீவிரமடையும். நமக்கு செய்த தீமைக்கு அவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய சில மறைமுகமான நடவடிக்கைகள் இறுதியில் உங்களது நெருங்கிய உறவுகளையோ ஆழமாகவே காயப்படுத்திவிடும். கோபத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளும் காட்டக்கூடிய அலட்சியமும் உங்களை ஒரு கொடூரமான மனிதனாகவே மற்றவங்களுடைய மத்தியில் காட்டிக்கொண்டே தான் இருக்கும். பழிவாங்க நினைத்து நீங்கள் தோண்டும் குழி உங்களது சொந்த உறவுகளின் நிம்மதியவை பறித்துவிடும் என்பதை இந்த கிரக நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எச்சரித்திருக்கும். இது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்துல தெரிந்திருக்காது. ஆனா நாட்களும் காலங்களும் போக போக இதனை நீங்கள் நிச்சயமா நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நான் கூறியது அனைத்தும் சரியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பொருந்தினால் மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
விருச்சிகம் ராசி அன்பர்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள் என்பது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். பல மற்றும் பலவீனங்களை நீங்களே புரிந்து கொள்வீங்க. நம்ம இது செய்தால் நமக்கு பலமாக இருக்கும், இது செய்தால் அது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நிதானமான செயல்பாடுகள் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தி தேவையில்லாத குற்றச்சாட்டுகளையும் தேவையில்லாத கவலைகளையும் உங்களுடைய மனதை விட்டு நிச்சயமா போக வைக்கும். புனித தலம் சென்று வருவதற்கான சூழல்கள் உங்களுக்குள்ள ஏற்படும். வழக்கு சார்ந்த அலைச்சல்கள் இல்லாமல் ஏற்பட்டு போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுக்குள்ள தேடி வரும். எதிர்பாராத பணவரவுகள் கிடைக்கும். வீடு மனை விற்பனையில் லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து சாதுரியமான பேச்சுக்களால் கீர்த்தி ஸ்தானமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. மறைந்திருந்த வாய்ப்புகள் இப்பொழுது தானாகவே உங்களை தேடி வரும். 8ஆம் வீடு என்பது ரகசியங்கள் மட்டுமல்ல, பூமிக்கு அடியில் புதைந்திருக்கும் புதையில் போன்ற மறைந்திருக்கும் அதிர்ஷ்டங்களை குறிக்கும் ஒரு இடமாகவே இருக்கும். கோச்சாரத்தில் ராகுவின் சாதகமான நிலைமையும் ஜீவனஸ்தான அதிபதியான சூரியனின் சுப அந்தரங்கங்களும் இணையும் போது உங்களது கண்ணிற்கு தெரியாமல் மறைந்திருந்த பிரம்மாண்டமான வாய்ப்புகள் திடீரென உங்களுடைய கரம் தேடி வரக்கூடிய ஒரு நேரம் வந்துவிடும். நீங்கள் தகுதி இருந்தும் உங்களை அலட்சியப்படுத்திய நிறுவனங்கள் உங்களை தேடி வந்து புதிய பொறுப்புகளை உங்களிடம் வழங்குவார்கள். வெளிநாட்டு தொடர்புகள், திரைமறைவு தொழில்கள் அல்லது பங்குச்சந்தை போன்ற துறைகளில் எதிர்பாராத புதிய முதலீட்டு வாய்ப்புகள் உங்களுடைய கதவை தட்டும். உங்களது தனித்திறமைகளை உலகம் புரிந்து கொள்ளும் விதமாக ஒரு பெரிய தளமானது உங்களுக்குள்ள அமைந்துவிடும். இதுவரை முடங்கி கிடந்த உங்களது லட்சியங்கள் யாவும் இந்த மறைந்திருந்த வாய்ப்புகளின் மூலம் புதிய உயிர் பெற்று வேகம் எடுக்கக்கூடிய ஒரு நேரத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா தேடி கொடுக்கும். பணத்தில் ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்குள்ள உருவாக்கும். தனக்காரகனான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தான அதிபதியாக சுமத்துவம் அடையும் போதும் லாபாதிபதியான புதனின் அனுகூலமான அந்தரங்கங்கள் நடக்கும் போதும் பொருளாதார ரீதியாக நீங்கள் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காண போறீங்க. அந்த ஒரு நேரமும் உங்களுக்குள்ள வந்துவிட்டது. ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் உங்களுக்கு பணவரவு வரத் தொடங்கும். நீண்ட நாட்களாக வராமல் முடங்கி கிடந்த வாரா கடன்கள் கைக்கு வந்து சேரும் ஒரு நேரம் இதுவாகத்தான் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய அளவிலான சம்பள உயர்வும் நிலுவைத் தொகைகளும் தடையின்றி கிடைக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் வருகையானது அதிகரித்து தினசரி பணப்புழக்கம் பல மடங்கு உயரவும் செய்யும். உங்களது தேவைகளை தாண்டி சேமிப்பு அதிகரிக்கும் என்பதால் பழைய கடன்களை முழுமையாக அடைத்து கடன் இல்லாத ஒரு நிம்மதி பெருமூச்சை விடக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதை மட்டுமே தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்கள் விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அதே போல இந்த விருச்சிகம் ராசியில இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கைகள் இந்த ஒரு நாளில் மேம்படுத்தப்படும். அனுசத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். அதுவும் அலைச்சல்கள் ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தானாகவே நீங்கிவிடும். கேட்டையில் பிறந்தவர்களுக்கு கீர்த்தி ஸ்தானம் உண்டாகும். இது அனைத்தையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். 6ஆம் அதிபதியின் தீய அந்தரங்கங்கள் நடக்கும் போதோ உங்களுக்குள்ள பழிவாங்கக்கூடிய எண்ணங்கள் தீவிரமடையும். நமக்கு செய்த தீமைக்கு அவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய சில மறைமுகமான நடவடிக்கைகள் இறுதியில் உங்களது நெருங்கிய உறவுகளையோ ஆழமாகவே காயப்படுத்திவிடும். கோபத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளும் காட்டக்கூடிய அலட்சியமும் உங்களை ஒரு கொடூரமான மனிதனாகவே மற்றவங்களுடைய மத்தியில் காட்டிக்கொண்டே தான் இருக்கும். பழிவாங்க நினைத்து நீங்கள் தோண்டும் குழி உங்களது சொந்த உறவுகளின் நிம்மதியவை பறித்துவிடும் என்பதை இந்த கிரக நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எச்சரித்திருக்கும். இது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்துல தெரிந்திருக்காது. ஆனா நாட்களும் காலங்களும் போக போக இதனை நீங்கள் நிச்சயமா நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நான் கூறியது அனைத்தும் சரியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பொருந்தினால் மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் விருச்சிகம் ராசி என்பர்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள் என்பது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். பல மற்றும் பலவீனங்களை நீங்களே புரிந்து கொள்வீங்க. நம்ம இது செய்தால் நமக்கு பலமாக இருக்கும், இது செய்தால் அது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நிதானமான செயல்பாடுகள் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தி தேவையில்லாத குற்றச்சாட்டுகளையும் தேவையில்லாத கவலைகளையும் உங்களுடைய மனதை விட்டு நிச்சயமா போக வைக்கும்.
புனித தலம் சென்று வருவதற்கான சூழல்கள் உங்களுக்குள்ள ஏற்படும். வழக்கு சார்ந்த அலைச்சல்கள் இல்லாமல் ஏற்பட்டு போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுக்குள்ள தேடி வரும். எதிர்பாராத பணவரவுகள் கிடைக்கும். வீடு மனை விற்பனையில் லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து சாதுரியமான பேச்சுக்களால் கீர்த்தி ஸ்தானமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. மறைந்திருந்த வாய்ப்புகள் இப்பொழுது தானாகவே உங்களை தேடி வரும். 8ஆம் வீடு என்பது ரகசியங்கள் மட்டுமல்ல, பூமிக்கு அடியில் புதைந்திருக்கும் புதையில் போன்ற மறைந்திருக்கும் அதிர்ஷ்டங்களை குறிக்கும் ஒரு இடமாகவே இருக்கும். கோச்சாரத்தில் ராகுவின் சாதகமான நிலைமையும் ஜீவனஸ்தான அதிபதியான சூரியனின் சுப அந்தரங்கங்களும் இணையும் போது உங்களது கண்ணிற்கு தெரியாமல் மறைந்திருந்த பிரம்மாண்டமான வாய்ப்புகள் திடீரென உங்களுடைய கரம் தேடி வரக்கூடிய ஒரு நேரம் வந்துவிடும். நீங்கள் தகுதி இருந்தும் உங்களை அலட்சியப்படுத்திய நிறுவனங்கள் உங்களை தேடி வந்து புதிய பொறுப்புகளை உங்களிடம் வழங்குவார்கள். வெளிநாட்டு தொடர்புகள், திரைமறைவு தொழில்கள் அல்லது பங்குச்சந்தை போன்ற துறைகளில் எதிர்பாராத புதிய முதலீட்டு வாய்ப்புகள் உங்களுடைய கதவை தட்டும். உங்களது தனித்திறமைகளை உலகம் புரிந்து கொள்ளும் விதமாக ஒரு பெரிய தளமானது உங்களுக்குள்ள அமைந்துவிடும். இதுவரை முடங்கி கிடந்த உங்களது லட்சியங்கள் யாவும் இந்த மறைந்திருந்த வாய்ப்புகளின் மூலம் புதிய உயிர் பெற்று வேகம் எடுக்கக்கூடிய ஒரு நேரத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா தேடி கொடுக்கும். பணத்தில் ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்குள்ள உருவாக்கும். தனக்காரகனான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தான அதிபதியாக சுமத்துவம் அடையும் போதும் லாபாதிபதியான புதனின் அனுகூலமான அந்தரங்கங்கள் நடக்கும் போதும் பொருளாதார ரீதியாக நீங்கள் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காண போறீங்க. அந்த ஒரு நேரமும் உங்களுக்குள்ள வந்துவிட்டது. ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் உங்களுக்கு பணவரவு வரத் தொடங்கும். நீண்ட நாட்களாக வராமல் முடங்கி கிடந்த வாரா கடன்கள் கைக்கு வந்து சேரும் ஒரு நேரம் இதுவாகத்தான் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய அளவிலான சம்பள உயர்வும் நிலுவைத் தொகைகளும் தடையின்றி கிடைக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் வருகையானது அதிகரித்து தினசரி பணப்புழக்கம் பல மடங்கு உயரவும் செய்யும். உங்களது தேவைகளை தாண்டி சேமிப்பு அதிகரிக்கும் என்பதால் பழைய கடன்களை முழுமையாக அடைத்து கடன் இல்லாத ஒரு நிம்மதி பெருமூச்சை விடக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதை மட்டுமே தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்கள் விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அதே போல இந்த விருச்சிகம் ராசியில இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்